என் பேர் வந்து அழகர்சாமி. இப்போ நம்ம மீட் வெப்சைட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஓவரால் ரிவ்யூ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ள வந்து இங்கே nav பார் வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஹோம் செக்ஷன் வச்சிருக்கேன். இப்போ nav பார்ல வந்து 3 டிவ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மொத்தமாக ஒரு டிவும், இந்த டேக்ஸ் ஃபுல்லாக ஒரு டிவும், இந்த ஐக்கானுக்கு வந்து ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ஃப்ளெக்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இமேஜ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து விட்டோம்னா டிஃபால்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குது தெரியுங்களா? ஸோ இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் டிஃபால்ட், சப்போஸ் இந்த சைடில் கிளிக் பண்ணாலும் மூவ் ஆகும். இங்கே இருக்க பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் மூவ் ஆகும். இது வந்து நான் பூஸ்டாப்ல தான் எடுத்துக்கிட்டேன். இது அபவுட் செக்ஷன். இங்கே வந்து நான் வந்து ஓவரால் ஒரு டிவு கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டிவுக்குள்ள வந்து 2 டிவு, இது ஃபுல்லாக ஒரு டிவும், இது ஃபுல்லாக ஒரு டிவும். இது வந்து ஒரு இமேஜ் டேக்கு, ஒரு பி டேக்கு, ஃப்ளெக்ஸ் கொடுத்து வச்சிட்டேன். இது வந்து நான் கிரிட் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நிறையா இமேஜஸ் இருக்கனால அந்த எனக்கு டிசைன் வேணிக்கிறதுக்கான நான் கிரிட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம ஹவர் பண்ணோம்னா ஜூம் ஆகும். கீழே ப்ராடக்ட் செக்ஷன், ஓவராலாக ஒரு டிவ்வு, அதுக்குள்ளே ஒரு டிவ்வு, அதுக்குள்ளே ஒரு டிவ்வு, அதுக்குள்ளே இங்கே இருக்க எல்லாமே நான் ஸ்பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதிகமாக மோஸ்ட்டாக டிவ்வு யூஸ் பண்ணல, டிசைனுக்கு எல்லாமே ஸ்பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு டிவ்வு யூஸ் பண்ணி அந்த சைடை ஃப்ளெக்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இது ஓவராலாக ஒரு டிவ்வு, இதுக்குள்ளே வந்து 3 டிவ்வு, 3மே ஃப்ளெக்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஐக்கானு, இது வந்து H3 கொடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பி டேக் கொடுத்து வச்சுருக்கேன் நார்மலாக. அப்புறம் வந்து எனக்கு இந்த இமேஜ் வந்து நான் வந்து இமேஜாக எடுக்கல, கிளிக் பார்த்து யூஸ் பண்ணனால அது வந்து எனக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு இந்த செக்ஷன் வந்து. ஸோ இது ஃபுல்லாக ஒரு டிவ்வு, அதுக்குள்ளே ஒரு 3 டிவ்வு, அதுக்குள்ளே இந்த ஐக்கானும் சென்னை இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பட்டன், இது ஒரு பட்டன், இது வந்து ஒரு இமேஜ் டேக்கு, இது ஒரு பட்டன். ஏதாவது சாஃப்ட் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இந்த nav பார் வந்து சேம் அதே nav பார் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன். இது அது பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே ஒரு டிவ் யூஸ் பண்ணி அந்த டிவுக்கு வந்து ஒபாசிட்டி வந்து 0.5 கொடுத்துருனால எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிம் ஆகி தர மாதிரி தெரியும். இது வந்து ஓவராலாக ஒரு டிவ்வு, அந்த டிவுக்குள்ள வந்து ஒரு 8 டிவ்வு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் இது வந்து கிளிக் பார்த்து தான் யூஸ் பண்ணேன். ஆனால் கிளிக் பார்த்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அது பார்டர் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு டிவ்வு, அதுக்கு மேலே ஒரு டிவ்வு யூஸ் பண்ணி இதில் வந்து இதுக்கு வந்து ஒரு 5 பீக்ஸ் வந்து கம்மியாக கொடுத்தனால எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் தெரியுது. ஸோ இங்கே போய் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ வாங்கிட்டு இங்கே ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோம்னா அடுத்து பேமெண்ட் மெத்தட் போயிடும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கார்டை கிளிக் பண்ணி கார்டு பேமெண்ட் வேணுமா கேஷ் பேமெண்ட் வேணுமா பண்ணிக்கலாம். இங்கே வந்து க்ரீன் கலர் வரும், ஆனால் டிஃபால்ட்டாக எல்லா பார்த்தும் ப்ளூ கலர் தான் வரும். இங்கே க்ரீன் கலர் வரணுமா அதுக்கு வந்து நீங்கள் ஆட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், செலக்டார் யூஸ் பண்ணால் தான் இந்த இது வரும். இங்கே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்.